அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து கப்பர்நகமிலிருந்து நயின் என்னும் ஊருக்கு செல்கிறார். அங்கே தனது மகனை பாடையிலே தூக்கி வர அந்த ஏழை விதவை தாய் அழுகையோடு வருவதை பார்த்த இயேசு அவருக்கு மனம் இறங்குகிறார். அவருடைய இரக்கம் இறந்தவரை உயிர்ப்பிக்க செய்கிறது. அழுகின்ற தாய்க்கு அந்த மகனுடைய உயிர்ப்பு ஆறுதலாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் காட்டுகிறார். கடவுள் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் காட்டுகிறார். நமது தகுதி என்பதற்காக அல்ல, நாம் தகுதியானவர்கள் என்பதற்காக அல்ல, தகுதியற்ற நிலையிலே நாம் இருந்தாலும் கடவுளுடைய இரக்கம் அந்த தடைகளையும் தாண்டி, தகுதியின்மை என்ற தகுதியின்மையும் தாண்டி அது நம் மீது இருக்கிறது. கடவுளுடைய இரக்கம் அலாதியானது. கடவுளுடைய இரக்கம் அது நிபந்தனையற்றது. கடவுளுடைய இரக்கம் அது நல்லோருக்கும் தீயோருக்குமாக இருக்கிறது. பாவிகளுக்கும் புனிதர்களுக்கும் இருக்கிறது. நீதி உள்ளவர்களுக்கும் நீதி அற்றவர்களுக்கும் கடவுளுடைய இரக்கம் இருக்கிறது. எனவே கடவுளுடைய இரக்கம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் மன்னிக்கிறவராக இருக்கிறார். நிபந்தனையின்றி மன்னிக்கிறவராக இருக்கிறார். காரணம், அந்த கடவுள் எல்லாரையும் தன் மக்களாக தன்னுடைய அரவணைப்புக்குள்ளே தனக்குள்ளே அனைவரும் நலமாய் அனைவரும் பத்திரமாய் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் அத்தகைய இரக்கத்தை காட்டுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், கடற்கரையோரம் ஒரு பெரியவர் நடந்து கொண்டிருந்தார். அப்படியாக நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே உயிருள்ள கிளிஞ்சல்கள் எல்லாம் அந்த கடற்கரை ஓரமாக அது விளையாடி கொண்டிருந்தது. இளைஞன் ஒருவன் அத்தகைய கிளிஞ்சல்கள் எல்லாம், உயிருள்ள கிளிஞ்சல்கள் எல்லாம் பொறுக்கி அவன் தனது கூடையிலே போட்டுக் கொண்டிருந்தான். அந்த பெரியவர் அதை பார்த்து, தம்பி, இந்த கிளிஞ்சல்கள் எல்லாம் நீ என்ன செய்வாய்? அந்த இளைஞன் சொன்னான், இதையெல்லாம் கழுவி பொரித்து நான் சாப்பிடுவேன், என் குடும்பத்திற்கு கொடுப்பேன், என்னுடைய வயதான பாட்டிக்கு கொடுப்பேன், அதை சூப்பு வைத்து குடிப்போம், நன்றாக இருக்கும் என்று சொன்னான். இந்த பெரியவர் கொஞ்சம் நேரம் யோசித்து விட்டு, அந்த கிளிஞ்சல்களை எனக்கு கொடுப்பாயா? அவன் கொடுத்தான். இன்னும் கொஞ்சம் கொடுப்பாயா? கூடுதலாக கொடுத்தான். எல்லாவற்றையும் கொடுப்பாயா? நான் உனக்கு பணம் தருகிறேன். இளைஞன் யோசித்து விட்டு எல்லாவற்றையும் கொடுத்தான். அந்த பெரியவர் அந்த எல்லா கிளிஞ்சல்களையும் எடுத்துக்கொண்டு கடலுக்குள்ளே இறங்கி அந்த எல்லா கிளிஞ்சல்களையும் கடலில் இறக்கிவிட்டு, கிளிஞ்சல்களே, உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து உயிரோடு இருங்கள், நன்றாக இருங்கள் என்று அதை கடலுக்குள்ளே மெதுவாக இறக்கினார். இளைஞன் பார்த்து, இனிமேல் இது போன்ற உயிர்களுக்கு நாம் தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்று உள்ளத்திலே முடிவெடுத்தான். அந்த பெரியவருடைய இரக்கம் அந்த கிளிஞ்சல்களுக்கு உயிரை கொடுத்தது இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் வரலாற்றிலே இஸ்ராயல் மக்களை பாதுகாத்து விடுவித்து பாலைவனத்திலே வழிநடத்தினார். அந்த பாலைவனத்திலே அந்த இஸ்ராயல் மக்கள் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தார்கள். அவர்கள் மீது இரக்கம் கொண்டு பாலைவனத்திலே கடவுள் உணவை, மன்னாவை கொடுத்தார். கட்டாந்தரையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். காடையை கொடுத்தார். மேகத்தூணாக, பகலிலே மேகத்தூணாக, இரவிலே நெருப்பு தூணாக இருந்து அவர்களை வழிநடத்தினார். கடவுளுடைய இரக்கம் அலாதியானது. எதிரிடமிருந்து காப்பாற்றினார். கோழி தன்னுடைய குஞ்சுகளை ரெக்கைக்கடியிலே வைத்து காப்பது போல கடவுள் அவர்களை காப்பாற்றினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே கடவுள் இரக்கம் கடவுளுடைய விருப்பத்தை மீறி மாறி வாழ்ந்த நினிவே மக்கள் மீது இருந்தது. எனவே அந்த மக்களை காப்பாற்ற யோனா இறைவாக்கினர் வழியாக மனம் திரும்பும் செய்தியை அனுப்பி அவர்களை காப்பாற்றுகிறார். கடவுளுடைய இரக்கம் எல்லாருக்கும் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புதிய ஏற்பாட்டிலே கடவுளுடைய இரக்கம் அலாதியானது. ஆயினின்றி ஆடுகள் இருப்பதை போல கண்ணூற்று அவர்கள் மீது இரக்கம் கொள்கிறார், பரிவு கொள்கிறார். கடவுள் விபச்சார பெண்ணுக்கு இரக்கம் காட்டினார். காணாமல் போன பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டினார். அப்படியாய் கடவுளுடைய இரக்கம், இப்படி கடவுளுடைய இரக்கம் யாருக்கு இருக்குமோ அவருக்கு இருக்கிறது. கடவுளுடைய இரக்கம் அலாதியாக இருக்கிறது, வேண்டுவோருக்கு இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே,
கடவுளுடைய இரக்கம் இப்படி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலுமாக நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய இரக்கம் உங்களுக்கு வேண்டுமா? கடவுளுடைய இரக்கம் உங்களுக்கு வேண்டுமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கம் அவர் விருப்பத்திற்கு இருக்கிறது. பாருங்கள், ரோமர் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே மோசேவுக்கு சொன்னதாக பவுலடியார் சொல்வார், நான் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன், யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன் என்று சொல்கிறார். அப்படியானால் கடவுளுடைய இரக்கமும் பரிவும் அவர் விரும்புகிற மக்களுக்கு இருக்கிறது. நீங்கள் கடவுள் விரும்புவது போல இருப்பீர்கள் என்றால் கடவுளுடைய இரக்கம் உங்களுக்கும் கிடைக்கும். இரண்டாவதாக திருப்பாடல் 103 வசனம் 13 வாசிக்கிறோம், தந்தை தன் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இரக்கம் காட்டுகிறார். கடவுளுக்கு அஞ்சி இறை அச்சத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் கடவுளுடைய இரக்கத்தை பெறலாம். கடவுள் இரக்கம் அவர் விரும்புவோருக்கு கிடைக்கிறது. இறை அச்சத்தோடு வாழ்வோருக்கு கடவுள் இரக்கம் கிடைக்கிறது. எசேயா 49ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார், சிறுமையுற்ற தன் மக்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். சிறுமையுற்ற மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள், தாழ்ந்த மக்கள், இவர்கள் மீது கடவுள் இரக்கம் காட்டுகிறார். கடவுளுடைய இரக்கம் சிறுமையுற்ற, இந்த உலகம் தள்ளுகிற, தாழ்த்துகிற, புறக்கணிக்கிற மக்கள் மீது கடவுளுடைய இரக்கம் இருக்கிறது. நான்காவதாக திருப்பாடல் 86:15 என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் மனம் திரும்புவோருக்கு இரக்கம் காட்டுகிறார். மனம் வருந்துவோருக்கு இரக்கம் காட்டுகிறார். மன்னிப்பு கேட்போருக்கு இரக்கம் காட்டுகிறார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1-11 வசனத்திலே விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண் நிர்கதியற்று நிற்கிறாள். அம்மா, உன்னை யாரும் தீர்ப்பிடவில்லையா? யாரும் தீர்ப்பிடவில்லை, நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதே. எத்தனை அழகு! கடவுளுடைய இரக்கம் மெய்ப்பிக்கப்பட்ட பாவிகள் மீது இருக்கிறது. பார்த்தீர்களா? ஒருவேளை நீங்களும் மெய்ப்பிக்கப்படலாம். நீ பாவி, நீ தகுதியற்றவன், நீ இயலாதவன், உனக்கு ஒன்றும் இல்லை. கடவுள் அப்படியாய் விட்டு விடாதவர், உலகம் விடுவது போல விடாதவர். கடவுள் இரக்கத்தை காட்டுகிறார். கடவுள் உன்மீதும் இரக்கம் காட்டுவார். கடவுள் உன்மீதும் இரக்கம் காட்டுவார். நீ ஆண்டவரிடத்திலே திரும்புவாயானால், நீ கடவுள் பக்கமாய் திரும்புவாயானால், கடவுள் விரும்புகிறபடி வாழ்வாயானால், இறை அச்சத்தோடு வாழ்வாயானால் கடவுள் உனக்கும் இரக்கம் காட்டுவார். ஆண்டவரே, இரக்கமுள்ள இறைவா, எமக்கு இரக்கம் காட்டும் என்று தொடர்ந்து நாம் ஜெபிப்போம்.